வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறீர்களா? கடமை உணர்ச்சியோடு எல்லாரும் உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும். அதே நேரத்தில் வாழ்க்கையை மேன்மையாக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போது திருக்குறளில் வள்ளுவனாரின் வாய்மை என்ற அதிகாரத்தை பற்றி பார்த்துட்டு வரோம் இல்லையா? இப்போ அடுத்த குறளை நாம் பார்க்கலாம். பார்ப்போமா? மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை. மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை. மனத்தொடு வாய்மை மொழியின். ஏன் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை இங்கே சொல்கிறார்? வாய்மை பேசினால் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? மனத்தொடு வாய்மை மொழியின். பொய் சொல்லக்கூடாதுன்னு நம்ம ஒரு குறிக்கோளை எடுத்துக்கொள்ளலாம், நல்ல விஷயம். ஆனால் அதை வெறும் உதட்டளவிலோடு நிறுத்தக்கூடாது. சும்மா நாச்சும் அப்படி சொல்கிறோம் இல்லையா? மேம்போக்கா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல், உள்ளம் சார்ந்து மனத்தளவிலும் அதை பற்றி நாம் பெரியதாக நினைக்க வேண்டும். ஏன்னா வாய்மைங்கிறது மிகப்பெரிய முதன்மையான அறநெறிகளில் ஒன்றாக கொள்ளப்படுகிறது. அதுபோல ஒருவர் மனம் அறிந்து பொய் சொல்லாமல் வாய்மையையே பேசி உண்மையே பேசி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இருப்பார் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் தான தர்மம் செய்தவங்களை விடவும் தவம் செய்தவர்களை விடவும் உயரியவராக கருதப்படுவார். தவம் இயற்றுதல்னா என்ன? எல்லா விஷயங்களையும் விடுத்துவிட்டு, உலக இயலில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் விட்டுட்டு சரணாகதி அடைதல். ஏதோ ஒரு பரம்பொருளை நாம் சரணாகதி அடைதல் தவம். அவர்களுக்கு எந்த விதமான விருப்பு வெறுப்பு இருக்காது. அப்படி இருக்கிறவங்க யார்? தவசிகள் இல்லையா? துறவு பூண்டவர்கள். அந்த துறவரம் பூணுதல் அவ்வளோ சின்ன விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு நான் ஒரு நாளைக்கு நம்ம சுகர் போடாமல் காஃபி குடினாக்கா ஒரு நாள் குடிக்கலாம், 2 நாள் நாமளே என்ன பண்ணுவோம், சேர்த்து வச்சு குடிச்சிருவோம். இருக்க முடியாது, கடைப்பிடிக்க முடியாது. ஆனால் உலகியல் எல்லாவற்றையும் துறந்து எனக்கு பரம்பொருளே கதி என்று சரணாகதி அடைபவர்கள் முனிவர்கள். அவர்களை விடவும் தவம் செய்தவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா? அவர்களை விடவும் தானம் செய்பவர்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற உயிரினங்களுக்கும் மக்களுக்கும் தன்னால் என்ற தானம் தர்மம், அதை பொருளாகவோ துணிமணிகளாகவோ உணவாகவோ வழங்குவதை தமது வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டிருப்பார்கள். அப்படி இருப்பவர்கள் தர்மம் செய்தவர்கள் என்று கூறப்படுவார்கள் இல்லையா? தவம் தானம். யாராவது கேட்கும் பொழுது அது நியாயமானதாக இருந்தால் நாம் தானம் செய்ய வேண்டும். அதையும் இப்போ சொல்லிடுறேன். இப்போது இந்த மாதிரி தவம் இயற்றுபவர்களை விடவும் தானம் செய்பவர்களை விடவும் மிகச்சிறந்த அனைத்து நல்ல செயல்களும் யாருக்கு கிடைக்கும்? மனதால் கூட பொய் சொல்லக்கூடாது என்று நினைத்து ஒழுக்கமாக வாழக்கூடிய மனிதருக்கு கிடைக்கும். மனத்தொடு வாய்மை மொழியின். மனசார நம்ம உண்மைகளையே பேசி வரும் பொழுது அதனுடைய பயன் எப்படி இருக்கும்? தவம் இயற்றும் முனிவர்கள் செய்து பெறக்கூடிய புண்ணியங்களை விடவும் தானமே தம் குறிக்கோளாக செய்து புண்ணியங்களை சேர்த்து கொள்பவர்களை விடவும் மிக அதிகமான பலன்களையும் புண்ணியங்களையும் அவர்களுக்கு கொடுக்கும். எனவே நாம் என்ன செய்யணும்? மனதோடு உணர்ந்துதான் அந்த வாய்மை என்ற அறநெறியை கடைபிடித்து வாழ வேண்டும். நன்றி. நாளை அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாம். வருகிறேன்.